சரி, மின்னாம்பள்ளி. தொட்டு கும்பிடு பாடி. எல்லாம் மின்னாம்பள்ளியா? யாரை கூப்பிடுறது, யாரை விடுறது? சரி, விளக்கத்தை சொல்லியா? இதுல யாரையா அஜித்துங்கிறது யாரையா? நீதானா? போய் காலம் வச்சாலும் ஓடு. அஜித், நடிகர் அஜித் தான் நீ? யாரா பேர் வச்சது உனக்கு? நடிகர் அஜித் தான் நீ? உன்னோட குடும்பத்தை பார்த்தாய், உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி. இன்னைக்கு பல கஷ்டம் இருந்தாலும் கருப்பசாமி பெரிய ஆயிட்டு இருக்குது, செலவு பணம் பெரிய ஆயிட்டு இருக்குது. ஆனா கருப்பசாமி உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகிறேன். அதனால எந்த ஒரு கஷ்டம் வச்சுமா நான் தீர்த்துடணும். என் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது, எந்த ஒரு அவச்சொல்லும் வராது. கருப்பசாமி வியாபாரம் நல்லபடியா அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கஷ்ட நஷ்டமெல்லாம் தீர்ந்துச்சுனா இதுக்கு மேல உனக்கு என்ன முன்னேற்றத்தை அமைச்சு தந்துடுறேன். 10 ரூபா வருமானத்தை வரையறுத்துறேன். உன்னோட விட்ட ஒரு தொட்டு வரையும் நிவர்த்தனை ஆயிடுச்சுடா. நீ இங்கிட்டு வந்த உடனே கருமவினியை தீர்ந்துட்டு. அதனால இதுக்கு மேல உனக்கு பாதிப்புன்னு வராது, பெரிய செலவு வராது. நீ மண்ணை தொட்டா கூட புண்ணாகிற அளவுக்கு வழி நடத்துறேன். தொழில் முன்னேற்றம், மேம்பாடு, உன்னை மதிக்காதவங்களோட மதிக்க வைக்கிறேன். உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வழி நடத்தி தொழில் முன்னேற்றம் கொடுத்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாத சீரம் செலுத்துமா இந்த மாறி ஒரு கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டு வளர்த்த உனக்கு புண்ணியா இருங்க, காவக்காரனா இருங்க, காத்து வழி நடத்துறேன். இந்த வெற்றி மேல போட்டு ஓ, இதுக்கு மேல நீ மண்ணை தொட்டா கூட பொண்ணோட அழகு. நான் மாளிகை வர கருப்பேன், உன் கூடையா இருந்தேன், உனக்கு துணையா இருக்கிறேன். உன்னை நீ இன்னைக்கு வண்டி வாங்கணும் அப்படிங்கிற தொழில் செய்யணும். உன்னை எந்த போலீஸ்காரும் பிடிக்காத, நான் காக்கிறேன். போய் வா. 100 ரூபா அடியா? இந்தாதாயி. உங்ககிட்ட வாயா 1 ரூபா இருக்குது. அவர் கையில் 1 ரூபா தவா. போ, தைரியமா போ. இதுக்கு மேல உன் கூடயே நான் வருவேன். இந்தா போய் வா. இளம்பிள்ளை தொழில் நஷ்டம் கடங்காரனா இருக்கிறேன். தொழில் நஷ்டம் கடங்காரனா இருக்கிறேன். துணி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும். துணி இதுக்கு முன்ன துணி சம்பந்தப்பட்ட தொழில் வச்சு அதான் சொல்றேன். தொட்டு கும்பிடு. எல்லாம் இன்னைக்கு தோத்துட்ட, எல்லாம் தோத்துட்ட. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாய், உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய கட்டுமணி ஆராய்ஞ்சு பார்த்தாய். இருந்தாலும் கருப்பசாமி நம்பிக்கை காலை வாரி விட்டாங்களே, எல்லாம் நம்பினீங்க எல்லாம் காலை வாரி விட்டாங்க. யாரையும் நம்ப முடியல, யாரும் நம்பினாலும் காலை வாரி விட்டுறாங்க. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் நடுத்தரோட போகாத சூழ்நிலை. இருந்தாலும் கருப்பசாமி எல்லாம் இன்னைக்கு கை தட்டி சிரிக்கிறாங்க. ஆனா கருப்பசாமி வாழ்வா சாவா அப்படின்னு முடிவு எடுத்திருக்கு. நீ இல்ல, இந்த தாய் மனசுல ரொம்ப பொங்கிட்டு இருக்குது. நீ அங்கிட்ட இங்கிட்ட 4 பேர்த்தோட டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுனால உனக்கு தெரியல. இந்த தாய் என் குழந்தை 4 செவத்துல ஒன்னா இருந்து நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு அவச்சொல்லா இருக்குது, கேவலம் பேசுறாங்களே. யாரு காதல் திருமணம் பண்ணது? யாரு பொண்ணு? என்னைக்கு அந்த பொண்ணு காதல் திருமணம் பண்ணிச்சு அன்னைக்கே உன் லட்சுமி போச்சுடா.
மகாலட்சுமி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சிரமப்பட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி நானும் எங்கிட்ட இருந்தோ போனேன். இருந்தாலும் கருப்பசாமி எல்லா கோயிலுக்கு போனேன். எங்க போனாலும் பணத்தை தான் முடுங்குறாங்க. ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. போனீங்களா? இன்னொரு கோயிலுக்கு போய் கொஞ்சம் காசு கேட்டிருப்பாங்களே, பணம் கேட்டிருப்பாங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்ட நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா போதுமா? பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டா எனக்கு என்ன பண்ற? நான் என்ன சொல்றது? நான் சொல்லுவேன் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் 6,000 பவுன் எடுத்து போட சொல்லு. போடுவியா நீ? சொல்லுதையே. அதைத்தான் நான் கேட்குறேன். நீ சொல்லுன்னா என் பிள்ளைங்களுக்கு 1,000 பவுன் எடுத்து கொடுங்கிறேன். அப்புறம் நீ ஏன் சாமின்னு கேட்ட முடிஞ்சது? நீங்க சொல்லுங்க. ஒரு வேண்டுதல் முடிஞ்சது நீங்க தான் சொல்ல முடியும். நீங்க வெய்ய இது செய்யற அப்படின்னு விலகத்தை சொல்லியா? நீ சும்மா எனக்கு செய்ய வேணாம். நீ நிவர்த்தனை ஆகி பழைய நிலைமைக்கு வந்து உன்கிட்ட பொருளாதாரம் வழி ஒருத்த வாட்டி எனக்கு செய்ய. அதுக்கு முன்னே நீ காலனாக எனக்கு சூடத்தை கூட பறத்தாது. எப்படி பிரச்சனைலாம் தீர்ந்த பிற்பு காலனாக சூடத்தை கூட பொறுத்தாத. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பல கஷ்டத்தை நினைக்கிறேன். இன்னைக்கு உனக்கும் உடல்நல பாதிப்பு, மாதவிடாய் பிரச்சனையும் இருக்குது. தலைக்கு மேலே தண்டவரம் ஆடுது. இன்னைக்கு வெளியே சொல்ல முடியல. படுத்தா தூக்கம் இல்லை. வயிற்று வலி பிரச்சனை. எங்க போய் சொல்றது என்னன்னு? இன்னைக்கு பல்ல கடிச்சிட்டு இன்னைக்கு கணவனுக்கு தெரியக்கூடாது, அவரு மனசு விட்டுருவாருன்னு பல கஷ்டத்தை நீ ஏங்கிட்டு இருக்கிறதாயே. ஆமாண்ணா ஆமா, பொய்னா சாமி நீ பொய் சொல்றன்னு சொல்லு. இந்த சூழ்நிலை. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே. நல்லபடியாக தொழில் அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தையும் வழிவத்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்கிறேன். மக்களுக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு பாதிப்பும் வராத, போக்குவரத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கருப்பசாமி காப்பாற்றுறேன். இன்னைக்கு கணக்கு பார்த்தாலும் 2 பொண்ணு ஒரு ஆண் வாரிசு வருது. ஒன்று அபாசன் ஆயிருக்குமே. ஏன் பண்ண? அவர் தானே தொந்தரவுன்னு பண்ணிட்டியா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு பாதிப்பும் வராதியா. தொழில் நல்லபடியாக அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை வெளிவத்துறேன். உன் தொழிலில் என்ன ஒரு பார்ட்னராக போட்டுக்கோ. என்னதையே தொழிலில் பார்ட்னராக போட்டுக்கோ. அமாவாசை கண்டா இங்கிட்ட வந்துட்டு போகிறேன். நீ உன்னால் வாரம் வர முடியலனாலும் அமாவாசைக்கு இங்கிட்ட வந்துட்டு போ. உன் கஷ்ட நஷ்டத்தையும் கருமவனையும் தீர்த்தர்றேன். அதே மாதிரி கருப்பசாமி உன் கட்டு மனையிலையும் ஒரு படமும் ஒன்று விரிச்சிட்டு ஓடுறீங்க. அதை பார்த்து இருந்தாலும் எடுத்து போட்டுருவேன். கட்டு மனையும் கொஞ்சம் மூளை குத்து அடிக்குதே, நிவர்த்தனை பண்ணிடுறியா? அதான் சொல்றேன், பல கஷ்டத்தை நினைச்சிட்டு இருக்கிறாரு. நான் எதையும் பண்ண வேணாம். நீ பரிகாரம் எதுவும் பண்ண வேணாம். உன் உடம்பையும் சரி பண்ணிடுறேன். நான் சரி பண்ணிடுறேன். நான் தான் சொல்றேன், உனக்கு எந்த ஒரு மங்கலத்துக்கு பாதிப்பு இல்லாத இந்த மாறி வர கருப்பை நான் துணையா நிற்கிறேன். உனக்கு அவச்சொல்லு வராத, அவமானம் வராத, நான் காப்பாற்றுறேன். இருந்தாலும் கருப்பசாமி உன் கட்டுமணிக்கு பல தொந்தரவு கொடுக்குறாங்க. சித்ராஜுங்கிறவாரு அவன் கம்பி சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்டு இருக்கான். அவன் அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். ஒத்த மீசக்காரன் சின்னம்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு முனீஸ்வரங்கிட்ட போய் கொஞ்சம் கால் மண்ணி எடுத்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அதனால கருப்பசாமி அவன் எங்கிட்ட வேணாலும் நீ இங்கிட்ட என்கிட்ட சரண்டர் ஆகிட்டான். உனக்கு இதுக்கு மேலே பாதிப்பு வராது, உயிர் சேதம் இல்லாத இந்த மாளிகை வர கருப்பேன். உன்னோட நோயை நான் துத்தளி பண்ணுறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். உன் மனசையும் கலங்காத நான் காக்கிறேன். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு நீ தெய்வம் வழிபாடு அப்படின்னு பார்த்தா சிவனுடைய வழிபாட்டில் தான் வரணும். அதான் சொல்றேன், சிவனுடைய வழிபாட்டில் தான் இருக்கிறோம். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். தொழில் முன்னேற்றம் கொடுத்துட்றேன்.
வருமானத்தை வடிவத்து அந்த தாய்க்கும் நல்லபடியா எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத நான் உத்தரவாதிக்கு அமைச்சுட்டேன். நீ எதனாலும் ஒன்றை கேளு, ஒரு கல்லுக்கு 5 மாங்காய் அடிக்க வேண்டாம். அதை தான் சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன், இதுக்கு மேலே எந்த பாதிப்பு வராத நான் வழி நடத்துகிறேன். நல்லபடியாக தொழில் அமைச்சு தரேன். வருமானத்தை வடிவத்து உன் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் தீர்க்கிறேன். ஏன்னா உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத உன் கட்டுமனைக்கும் நான் ஒரு காலச்சக்கரம் அமைச்சு தரேன். கொண்டு போய் வச்சுக்கோ, சிறப்பாக வழி நடத்து. உனக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் பாதிப்பு இல்லாத கருப்பசாமி உன் கட்டுமனைக்கு உனைய வந்து காக்கிறேன். நீ யாருக்கும் எந்த ஒரு இது பண்ணாலும் நீ எதையும் வெளியே சொல்ல வேண்டாம். நீ வாயிலையும் கெட்டு போயிட்டியா பாதி, அது யாருக்கிட்ட எதையும் சொல்லாத போ. இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். உன் கட்டுமணிக்கு ஒரு காலச்சக்கரம் அனுப்பிடுறேன். நான் வழி வைக்கிறேன். நீ அமாவாசை வந்துட்டு போ. கருப்புசாமி இந்த மாதவிட பிரச்சனைங்கிறது அதே நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நிறையடியா நம்பர் ஒரு 4 கால் வாகனம் இருந்து நம்பர் கொஞ்சம் சரி வருது, 8 வருதா? ஆமா 8ஆம் நம்பர் வருது. இங்கிட்ட உட்காருது. கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேலே எந்த ஒரு பாதிப்பு வராது. உன் மங்களத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இந்த மாளிகை ஒரு கருப்பேன் உங்க அட்டுமணிக்கும் உனக்கும் கூட நிற்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி யார் எதை ஏசனாலும் நீ இந்த காவலை வழி இதில் விட்டுறேன். அவனுக்கு சோதனை கொடுத்தேன். நீ எது யார் உன்னை எது ஏசனாலும் கருப்பா நீ பார்த்துக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன். உனக்கு இதுக்கு மேலே யார் எந்த தடையாக இருந்தாலும் அவனை வெளுத்து விட்டுறேன். உனக்கு நேர் வழி எந்த ஒரு தங்கம் தடை இல்லாத இந்த மாளிகை ஒரு கருப்பேன் உன் கட்டுமனையில் இன்னிலிருந்தே நான் உட்காந்துக்கேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி காப்பாற்றுறேன். போய் ஒரு அச்சாரம் அமைச்சு தரேன். விளக்கு கேட்டுக்கிறேன். சரி, மேட்டூர் மேட்டூர் கொஞ்சம் உடல்நல பாதிப்பு அப்படின்னு கேட்க வந்தது யாரு? தொட்டு கும்பிடு. நீ தொட்டு கும்பிடு. 2 பேரும் ஒரு ஒரு குடும்பமா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டேன், உன்னுடைய மக்களை பார்ப்பேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல சிந்தனை பல குழப்பத்தில் இருக்குது. அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உடம்பு சரியா இல்லை, ஜீரண பிரச்சனை, ஜீரண பிரச்சனை, வயிறும் உப்பசமா இருக்குது. என்னதையே அதே மாதிரி கருப்பசாமி என்னன்னு தெரியல. கருப்பசாமி எதை நோயா இருந்தாலும் நீதான் தீர்த்து தெளிவணும். அதனால கருப்பசாமி எல்லாம் எனக்கு எல்லாம் நீ தான் அப்படின்னு என்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய நோயை சரி பண்ணிடுறேன். இருந்தாலும் கருப்பசாமி உன் கட்டுமனைக்கிட்டையும் இன்னைக்கு வந்து 3 இடத்துல மண்ணை தாண்டி இருக்கு. மண்ணை வியாழக்கிழமை சுற்றி போட்டு தாண்டி வச்சிருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி கை கால் வீக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கு. தொட்டுக்கணும் படி தொட்டுக்கணும். அதனால் கருப்பசாமி அதனால் கருப்பசாமி இது எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் ராகு கேது அப்படின்னு பார்த்தாலும் 2 குடும்பத்தை கெடுக்குது. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்திருக்கணுமே, சண்டை வருது. அதான் சொல்கிறேன்,
பிரிவினை ஏறுற சூழ்நிலையே இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு தேவையில்லாத உனக்கு அவச்சொல்லு வர சூழ்நிலையே இருக்குது. தாயே உஷாரா இருக்குது. கெட்ட சொல்லு வர சூழ்நிலை இருக்குது. நீ யாருக்கிட்டே எங்கிட்ட பேசியிருந்தாலும் உனக்கு பட்டம் கட்டிடுவார். இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லாத இருக்குது. அதனால கருப்பசாமி உன் குலதெய்வத்துக்கு நீ விலங்கு போட்டுட்டு வா. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தாலும் நீ சரியான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை. நைட்டு 12 மணி கூட ஆகலாம், 1 மணி கூட ஆகலாம், 11 மணி கூட ஆகுது இல்லையே. கரெக்டாக நேரமாக சாப்பிடுது. அதனால கொஞ்சம் உடல் நலம் பாதிப்பு வருதாயே. அதை நீ சரி வரலைன்னா கொஞ்சம் பாதிப்பு வர சூழ்நிலை இருக்குது. நீ அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு போய் வா. கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். உனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு பாதிப்பும் வராத, உயிர் சேதம் இல்லாத மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு நான் காப்பாற்றி முன்னேற்றத்தை கொடுத்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, பங்கச்சொல்லு இல்லாத நான் மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு அவச்சொல்லு இல்லாத சீரசிறப்பா நான் மாளிகை வர கருப்பசாமி காப்பாற்றுறேன். அதே மாதிரி கருப்பசாமி மாதேஸ்வரனுக்கு ஒரு வேண்டுதல் நின்று 9 வருஷமா நிற்கிது. நீ போல 9 வருஷம் முன்னா ஒரு வேண்டுதலை வச்சு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 9 வருஷத்துக்கு முன்னே ஒரு அப்பயும் கொஞ்சம் உடல் நல பாதிப்பாக இருந்தது. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். நீ அங்கிட்டு போய் அந்த கோரிக்கையை நிவர்த்தனை பண்ணிடு. என்ன மொட்டை அப்படி சொல்லி மொட்டை அடிக்கிறதுன்னு ஒரு வேண்டுதலை நிற்கிது. அதனால் இந்த சூழ்நிலையும் சரியில்லை. ஆனால் உயிர் சேதம் ஏற்படுற சூழ்நிலையும் இருக்குது. எந்த ஒரு உயிர் சேதமாக இருந்தாலும் கருப்பசாமி நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். நல்லபடியா மங்கயத்துக்கும் சரி பாலகனுக்கும் சரி பாதிப்பு வராத இந்த கருப்பு உன் கூடயே துணையாக இருக்கிறேன். உனக்கு எந்த ஒரு அவச்சொல் இல்லாத, உன் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நான் மாளிகை ஒரு கருப்பேன் கூட துணையாக இருந்தேன் நான் காப்பாற்றுறேன். அதே மாதிரி கருப்பசாமி நீ இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தா அங்காள பரமேஸ்வரி இல்லை வரா, பெரியாண்டிச்சு அவ தான் வரா. ஏன் உனக்கு சில நாளாக விட்டுட்ட சொல்லு. அம்மானா அம்மா இல்லைன்னா சாமி நீ பொய் சொல்ற சாமின்னு சொல்ல. பெருமாள் தான் நீ கும்பிடுறதுனால அங்காள பரமேஸ்வரி கும்பிடுறான்ட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க. யாரு சில பேர் சொன்னது? உன் கோத்திரம் உங்களை என்ன தெரியுமா? நீ நினைச்சு கும்பிடுறது அங்காள பரமேஸ்வரி தான். உனக்கு பெருமாளே வரலையே. யாருக்குமே பெருமாள் எப்படி வரும் சொல்லியா? நீ பெருமாள் எப்படி நீ வழிபாடு பண்ணணும்? யாரு சொன்னது பெருமாள் குலதெய்வம்னு? அதான் சொல்றேன். அது விவரம் தெரியாதவன் பெருமாளை வழிபட்டான். அதனால அது கிடையாது. பெண் சம்பந்தப்பட்ட தெய்வம் எடுத்து நீ அதை வழங்கு. கருப்பசாமி உன் கூடயே இருக்கிறேன். உனக்கு எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத நான் மாறி வர கருப்பை காப்பாற்றுறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு ஆப்ரேஷனுங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துருக்குங்க. பண்ணிச்சா இல்லையா? இந்த சூழ்நிலை வந்துச்சு. இருந்தாலும் கருப்பசாமி இதுக்கு மேலே எந்த ஒரு பாதிப்பு வராத, பங்கச்சொல் இல்லாத நான் மாளிகை ஒரு கருப்பை காப்பாற்றுறாயே. வெகுமையும் இப்போ உன் தவப்ப நான் இருக்கிறேன். நீ அழைச்ச குரலுக்கு வெள்ளக்குதிரை ஏறி நான் ஒரு ஓடி வந்து நான் கூடையே இருந்தேன். பத்து மணிக்கும் உனக்கும் துணையா இருந்தேன். சரி விளக்கம் காட்டூர் 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 யாராவது இருந்திருக்கீங்களா? நான் தொட்டு கும்பிடுங்கண்ணா. டிரைவர் யாரு? யாரு டிரைவர்? இல்ல டிரைவர் உங்க குடும்பத்தில் டிரைவர் இருக்கிறாங்க. யாரு கூட வேலை செய்யறாரு? நான் சொல்றது உங்க குடும்பத்துல பங்காளி கூட மறுமூணு டிரைவர் தான். மறுமூணு டிரைவர் தான். அப்புறம் என்ன துவரமல்ல டிரைவரா இருக்கிறாங்கிறாரு. கேட்குறாங்க திரும்ப. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ பிறந்த உடனே கொஞ்சம் சொத்து சோகமெல்லாம் சேர்த்து வச்சிருந்துருப்பாங்க. நீ வளர வளர சொத்து சோகமெல்லாம் போயிருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி இப்போ பூமி இருந்தாலும் இன்னைக்கு எல்லாமே விளைச்சல் கிடையாது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு போக்குவரத்துல துருமாறுனா இருக்கணும். அடிபட்டுருக்கணும் யாரு?
நான் ஒன்ன சொல்ல, உன் குடும்பத்துல யார் அடிபட்டது? அடிப்பட்டது என் பங்காளி அதான் கேட்கறேன். என் தம்பி வழியா அடி பட்டிருக்கணும். ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் பூசியத்தான வாழ்க்கையும் வருது. யாரு பூசியாரு? ஏன் வேணான்ட்ட? ஆனா வேணாங்கள அவங்க வந்து தாத்தா வந்து பரம்பரையா யாரு தந்தாலும் உன் பாட்டனும் பூசியாரியா இருந்தான்ல, அப்புறம் ஏன் நீ விட்டு கொடுத்த? ஒரு 10 லட்சம் வருது, நீ அவனுக்கு போறதுன்னா நீ விட்டுருவியா? அதை போட்டி போட்டு வாங்குவ. பங்காளி அப்புறம் அவங்க நான் பட்டி இருந்து. ஆனா கருப்புசாமி, நீ இப்ப வேற ஒரு 30 நாளைக்கு முன்ன கீழே விழுந்து எழுந்திரிச்சுக்கிறீங்க. குழந்தையா இன்னொரு ட்ரிப் உள்ள வைக்கிறோம் உனக்கு. நீ கேட்க மாட்ட, யாரு பேசுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. பாப்பாச்சிங்கிறது யாரு? பருப்பு மண்ணில் வேலை செய்யறது. இன்னொரு அம்மா வந்துச்சு வேலைக்கு வேணாங்களா? பருப்பு மண்ணுக்கு இப்போ வேற மண்ணுக்கு போயிடுச்சு. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ தான் அங்கே முதலாளி மாதிரி நடந்துக்கிற. உன்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சாங்களா இல்லையா? ஆனால் கருப்பசாமி என்ன பண்ணலாம்? 10 ரூபா வருமானம் வந்துட்டு தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா வருமானமும் வருது. நிறுத்தி இல்லாமா? நீ தெரிஞ்சு 10 ரூபா வரும், தெரியாத 10 ரூபா நீ உண்டாக்குறிய. யாரும் கொடுக்கறதில்ல. அதான் சொல்றேன், நீயே சேமிச்சுக்கிறிய. ஆனா கருப்பசாமி, இன்னைக்கு என் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அதே மாதிரி ஒரு பொன் குழந்தை ஒண்ணு இறந்துருக்கணுமே. உன் கூட பிறந்த பிறப்பு ஒண்ணு இறந்துருக்குது. இல்லையா? ஓ அப்புறம் என்னமோ எல்லாம் அதை எடுத்து கும்பிட மாட்டேங்கிற. சில நேரத்தில் திட்ட எவன் தத்தினி பிடிச்சவன் பண்ண நேரமே தெரியல. நான் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறேன், மூடை தூக்குறேன், பேரையும் சிந்திட்டு இருக்கிறேன், திட்டிகிட்டு இருக்கிறேன். உண்டா இல்லையா? அதை எடுத்து கும்பிட மாட்டேங்கிறிய. கும்பிட தானே உன் குடும்பம் வெற்றிக்கு வரும். அதை எடுத்து கைவாதம் வேண்டா எடுத்து கும்பிட்டு 4 இலைய போட்டு எடுத்து சாப்பாடு போட்டு நீ பண்ண. உனக்குன்னு வெற்றி வலியுறுத்து கொடுக்குற. உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்தற. இருந்தாலும் கருப்பசாமி பூர்வீக சொத்துல உன்னால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராஜா கண்ணு யாரு? பக்கம் சொந்தக்காரன் யாராரு? பக்கம் சொந்தக்காரன். குடும்பத்துக்கு உள்பட்ட ஆளியா? பங்காளி வீட்டில் வந்து கணக்கு வருது. ராசா கண்ணுன்னு வருது. நீயும் பேசியிருக்கிற. நீ ஒரு நேரம் நல்லா பேசுற, ஒரு நேரம் கூட்டாளிக்கிட்ட வம்பு வழக்கே பண்ற. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். பொண்ணு கட்டி போடலாமா? இன்னொன்னு டை போட்டு வெளியே புது மாப்பிள்ள மாதிரி எல்லாம் ரெடி பண்ணலான்னு பாக்குறேன். அதையும் ஒரு பக்கம் பருப்பு மண்ணில் எடுத்து பருப்பு எடுத்துட்டோம். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நல்லபடியா தொழில் அமைச்சதையா. உனக்கு யார் தீமை நினைச்சாலும் அவனை விரட்டி விட்டுறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. பங்க சொல்லு இல்லாத நான் மாளிகையோட கருப்பேன், நான் துணையா இருக்கிறேன். நீ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன். கொஞ்சம் பவுன் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் நீ எங்கிட்டு வேணாலும் செலுத்தலாம். இங்கிட்டு செலுத்தினாலும் செலுத்தலாம், இல்லை அங்கிட்ட போகணுன்னாலும் போகலாம். போயிருந்தப்ப தொழில் செஞ்சு ஒரு 10 சரி. மல்லூர் மல்லூர்ப்பா. மல்லூர்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? கள்ளக்குறிச்சி இல்லைங்க சாமி. சரி, விளக்கம் யாரு? விளக்கம் சொல்லு. சிவன் அடியாரா?
கரூரர் வழிபாடா? 12வது பீட சித்தர் கரூரர். விளக்கம். கிச்சிப்பாளையம். இது 12வது பீட கரூரார் சித்தர் பீடத்தோடைய வழி வாகையில வந்தீங்க நிக்கணும். யாரு? நீதான். போய் தொட்டுக்கணும். நீ 12வது பீட சித்தர் கரூராருடைய வகையில வந்தியா? நீ அந்த வகையில வந்தியா? நீ யாரு? தம்பி அக்கா. அக்கா. விளங்குது சொல்லியா? சரி. கருப்பசாமி என்ன எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீட்டை சுத்தி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க வந்தீங்க நிக்கலாம். யாருன்னா கேட்க வந்தது அவங்க நிக்கலாம். தொந்தரவு பண்றாங்களா? கந்தல் பண்ற சாமி நம்ம வீட்டு கஷ்டப்படுறாங்க. நான் அப்படின்னு கூப்பிடுறேன். ஒரு 10,000 செலவு இல்லை கூட கூட. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வந்து சன்னியாசி போற கால சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஆனா கருப்பசாமி எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பட்டேன், எல்லாம் சொல்ற இடத்துக்கெல்லாம் போனேன். எனக்கு என்ன கஷ்ட நஷ்டம் இப்படியே தான் இருக்குமா, சாவர வரைக்கும் இப்படியே தான் இருக்குமா. என் மக்களையும் என் பேச்சை கேட்கல, மக்களும் கேட்கல. அதே மாதிரி கருப்பசாமி காதல் திருமணம் யாரு பண்ணது? பையன் காதல் திருமணம். எங்களை ஒரு மனுஷனாகவும் மதிக்கலை, இருக்கலாமா சாகலாமா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துருக்கணும். உன் சன்னிதானம் என்னையா? அங்காள பரமேஸ்வரி இருந்தாலும் கருப்பசாமி இப்ப இருக்கிறது வழிவேக்கா காளி. அதே மாதிரி கருப்பசாமி உன் வம்சத்தில் வந்தவன் அந்த பூசேரி 12வது சித்தர் பீடா சித்தரோடைய வழியில வந்தவன்டாவன். அவனுடைய சன்னிதானம் என்னன்னு கேட்டியா நீ? மதுரை மொட்டோபுரம் முனீஸ்வரன்டாவன். அவன் தாண்டவராயன் போட்டானா அவனுக்கு குருநாதன. அவன் இந்த பூசேரி உன் வழிபாட்டில் தான் இருந்தான். அவன் எழுந்திரிச்சு ஆட்டம் போட்ட உடனே அவன் குருநாதனே தாங்கலை. அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம். அவன் கோத்திரம் சிவன், அவன் வம்சம் சிவன். அதனால் கருப்பசாமி உனக்கு பல சோதனை கொடுத்து பல ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ 4 பேர்த்து கொண்டு வந்து கொடுத்து நீ அருளாட்சி வேற நீ அவனுக்கு கொடுத்தியாடா. இன்னைக்கு அவன்லாம் உன்னை துரோகம் பண்றானா இல்லையா? உனக்கு அருளாட்சி பட்டம் கொடுத்தா நீ கை நீட்டுற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. உன் பொழப்ப கை நீட்டுற சூழ்நிலைக்கு வந்துச்சு. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. செல்வத்தை பெருகி கொடுத்துட்றேன். செல்வம் நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக வர அளவுக்கு வழித்தரேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, எந்த ஒரு அவச்சொல்லும் வராது. கருப்பசாமி இன்னைக்கு உனக்கு அட்டுமணிக்கிட்டையும் இன்னைக்கு பார்த்தோம் முனீஸ்வர பட்டம் எவனுக்கு வந்தது? இன்னைக்கு அவன் தான் உனக்கு ஏவல் கொடுத்துட்டு இருக்கிறான். பல தொந்தரவு, கண்ணு பொங்குது, கண்ணை திறக்க முடியல. இன்னைக்கு கால பைரவர் அப்படின்னு பார்த்தாலும் நீ வளர்த்துறது ஒன்று இறந்துருக்கணும். ஆனா கருப்பசாமி உன்னுடைய சன்னிதானமோ உன்னுடைய பட்டத்தையும் யாருக்கும் வெளியே சொல்லாத. நீ வழிபாடு பண்ண. இந்த மாளிகை வர கருப்பனும் இந்த கால பைரவரும் இந்த 12வது சித்தர் கரூராரும் உன் கூடயே இருந்து நல்லபடியாக வழிகாட்டுறான். உன் கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறான். உடலோட பாதிப்பையும் சரி பண்ணி கொடுத்துட்றான். அவனுக்கு முடிஞ்சிருச்சு, ஆயுசு முடிஞ்சிருச்சு. பழந்தாங்க உடச்சிங்க நல்லபடியாக வந்துருங்க. அவன் இது முடிஞ்சிருச்சு. காரோ மருந்தோ மிச்சம் ஏதோ வைக்க கிடையாது. அவன் ஆயுசு முடிஞ்சிருச்சு. ஆனால் கருப்பன் நான் இதுக்கு மேலே நிவர்த்தனையாக இருக்கிறேன். அவனை எடுத்து வழிபாடு பண்ணுங்க. இதுக்கு மேலே கருப்பம் உன் கூடயே இருப்பான். இந்த பாலகனும் உன் கூடயே இருந்து நல்லபடியாக சிறப்பான வழிபாடு நீ எடுத்து கும்பிடு. தெய்வமாக கும்பிடு. கருப்பு உன் கூடயே இருப்பான். அவனும் உன் கட்டுப்படி வருவான். போய்வான்.
கொஞ்சம் கெட்ட சொல்லு வர மாதிரி இருக்குதாயே, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டாயே. நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் உஷாரு, புரியுதா? கொஞ்சம் போக்குவரத்து பார்த்து போங்க. இன்னொரு 5 மாதம் கிரக சூழ்நிலை தெரியல, சரியில்லை. அதே மாதிரி கருப்பசாமி ஒரு அவச்சொல்லும் உனக்கு வந்திருக்கணுமே, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ. நான் அவ்வளோதான் எச்சரிக்கைப்படுத்த முடியும். போய்வா, நான் துணையாக இருக்கேன். கால் கொடுக்குறேன். அம்மா அங்கே போங்க.